கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி 4வது மாதம் 2026 ஆண்டு. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியான வாக்குமொழியை தருவதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத பகுதியை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறார்: உங்கள் முதிர் வயது வரையும் நான் அப்படியே செய்து வந்தேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அது மட்டுமல்ல, நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் முதிர் வயதிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்ய முடியும், எப்படியாக செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு கவலையோடு இந்த நாட்களில் இருக்கலாம். அல்லது உறவினர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வயோதிப மடத்திலே இந்த நாட்களிலே விடப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய உறவினர்கள் இந்த நாட்களிலே அல்லது நம்முடைய குடும்பத்தினர் கூட இந்த நாட்களிலே கைவிட்டாலும், நம்மை தாயின் கருவிலே உருவாக முன்னே கற்பத்திலே இந்த நாட்களிலே நம்மை தாங்கின கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாட்களிலே அனுப்புகிறார். என்னவென்றால், முதிர் வயது வரையும் நான் உங்களை அப்படியே செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அது மட்டுமல்ல, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிற அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்களில் இருக்கிறீர்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி என்றால், நான் உங்களை இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. அதனாலே உங்களுடைய இருதயம் இந்த நாட்களிலே கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாய் இந்த நாட்களிலே இருங்கள். ஏனென்றால் நம்மை தாங்கி நம்மை அங்கே மரண பரியந்த நடத்துகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் அல்ல நம்மை தாங்குகிறது, அல்லது இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பெற்றது, அதாவது தாயோ தகப்பனோ அல்லது சகோதரங்களோ இந்த நாட்களில் நம்மை தாங்கிறது அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்மை இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்கள் பேர் சொல்லி அழைத்து நம்மை நடத்துகிற தேவன் தான் இந்த நாட்களிலே முடிவு பரியந்தம் நம்மை தாங்க வல்லவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் இருப்போமா இருந்தால், கர்த்தர் நம்மை முதிர் வயது வரையும் தாங்கி இந்த நாட்களிலே நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அருமையான இந்த வேத வார்த்தைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவரையே நாங்கள்
முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்பி இந்த நாட்களை முடிவு பரியந்தம் நாங்கள் அவருக்குள்ளே இந்த நாட்களை நிலைத்திருப்போம். நாசியிலே சுவாசம் உள்ளவர்களை இந்த நாட்களை நம்பாதபடி கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.